Hi students, ஏற்கனவே ஃபோர்த் சாப்டர் பார்த்தோம். ஃபோர்த்து சாப்டர் கம்ப்ளீட்லி ஓவர். எல்லா எக்ஸாம்பிளையும் போட்டுட்டேன், எக்ஸசைஸில் உள்ள எல்லா சமயமே போட்டுட்டேன். எல்லா சமயமே கிளாஸ் ஒர்க்கில் அழகாக எழுதி போட்டு பார்த்துட்டு வரணும், சரியா? இப்போ ஃபோர்த்து சாப்டர் ஏன் வந்தேன் அப்படின்னாக்கா, ஸ்கூல் லேட்டாக திறக்கிறதுனால ஃபஸ்ட்லேருந்து ஒரு 3 சாப்டர் வரைக்கும் விட்டுட்டு கூட போர்ஷன் இருக்கலாம், மேபி. அதனால் ஃபோர்த்து ஆரம்பித்தேன், ஃபோர்த்து முடிச்சுட்டேன். அடுத்த சாப்டர் ஃபிஃப்த்து. சரி, ஃபிஃப்த்து நடத்திட்டு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருப்போம். இன்னொன்று, இந்த சாட்டர்டே உங்களுக்கு ரீடிங் டைம், இந்த சம்மெல்லாம் போட்டு பார்க்கறதுக்காக டைம் கொடுக்குறேன் ஒவ்வொரு வாரமும். சண்டே டெஸ்ட்டு கொஸ்டின் அனுப்புகிறேன், எழுதுறீங்க. நீங்கள் பேப்பரை திருத்தி எனக்கு மார்க்கை போஸ்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே இதை கரெக்டாக செய்யணும். இதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க, ஓகேவா? அடுத்த சாப்டர் 5, 2-dimensional analytical geometry. அதில் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம், obtain the equation of circles. ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனை கேட்டிருக்காங்க. with radius 5 cm and touching x-axis at the origin in general form. என்ன சொல்லியிருக்காங்க? x-axis, y-axis. மறுபடியும் பாருங்கள், ஒரு சர்க்கிள் x-axis-ஐ டச் பண்ணுது, அட் த ஆரிஜின். எந்த இடத்துல டச் பண்ணுது? ஆரிஜினில் டச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டச் பண்ணுது, அந்த சர்க்கிள் ஆரிஜினில் டச் பண்ணுது, x-axis-ல் ஆரிஜினில் டச் பண்ணுது. அதே சமயம் அதனுடைய ரேடியஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கிட்ட ஒரு சர்க்கிள் டச் பண்ணுதுன்னா அது எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்கலாம், இப்படி டச் பண்ணிட்டு வரலாம், அப்படி இருக்கலாம். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும் பாருங்களேன், ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸாக இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். ஒய்யோட வேல்யூ இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 5. ஸோ இப்போ 0,5 இருக்கும். அப்போ சர்க்கிள் இப்படி இருக்கலாம். ஏன் சார் அந்த சர்க்கிள் எக்ஸாக்ஸ் தானே டச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி தான் இருக்கலாமா? இப்படி இருக்கக்கூடாதா? இப்படியும் இருக்கலாம். அதே எக்ஸாக்ஸை டச் பண்ணிக்கிட்டு, அதே ஆரிஜினில் டச் பண்ணிக்கிட்டு இப்படி கூட இருக்கலாம். அப்போ 2 சான்சஸ் இருக்குது. அந்த சர்க்கிள் நியூமரேட்டர்லேயும் இருக்கலாம், டினாமினேட்டர்லேயும் இருக்கலாம். ஆக மொத்தம் எக்ஸாக்சிஸில் ஆரிஜினில் டச் பண்ணுது. அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அதனால் இந்த ஈக்குவேஷன், இந்த சர்க்கிள் கொஸ்டினுக்கு 2 ஈக்குவேஷன் வரும். இப்போ அதே போல் இந்த இடத்துல டச் பண்ணுது, சென்டர் என்ன, ஒய் ஆக்சிஸ்ங்கிறதுனால எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல -5. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்போ சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, x - hc ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல hkங்கிறது சென்டர், ஆருங்கிறது ரேடியஸ். இப்போ இதில் நமக்கு இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சென்டர் என்ன? சென்டர் 0,5. ரேடியஸ் என்ன? ரேடியஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5. ஸோ r = 5. அடுத்த இடத்துல போட்டுருங்க. ஸோ x - hc, ஹோட வேல்யூ 0 ஹோல் ஸ்கொயர், y - k ஓட வேல்யூ 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் 25. x ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 2ab னா 10y ப்ளஸ் b ஸ்கொயர் 25 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 25. ரெண்டுக்கும் 25 கேன்சல் ஆகிடும். இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0. சப்போஸ் அந்த சர்க்கிள் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்,
நியூமரேட்டரில் தான் இருக்குமா, ஏன் இதுவாக இருக்கக்கூடாதா? அப்போ இதுவாக இருந்துச்சுனாக்கா சென்டர் சென்டர் 0, -5, ரேடியஸ் r is equal to 5. இப்போ ரேடியஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது மைனஸ் எழுதக்கூடாது, ரேடியஸ் 5 தான். இப்போ ஈக்குவேஷன் என்ன? ஒன்று பண்ணலாமா? இன்னொன்று கூட இதை ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இதில் நிப்பாட்டிக்கிறேன், 2 தான் போடாமல் இந்த ஒன்றுலேயே 2 ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ 0, இங்கே என்ன இருக்குது? 0, -5 +5 -5. இப்போ இதுக்கிட்டே போட்டுக்கலாம். அதெல்லாம் நான் புதுசாக இதே மாதிரி திரும்ப போடணும். அதுக்கு ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். இப்போ 0, 5, 0, -5. ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே 0 தான். இதில் 5, இதில் -5. ஸோ அப்போ என்ன செய்யலாம்? +or-5ன்னு போட்டுக்கலாம். இதுக்கிட்ட என்ன கிடைக்கும்? y - +or-5 = 25. இப்போ x² + y², 2ab 2 × y × 5 10y, அதில் +or- வரும். +25 = 25. 25 கேன்சல் ஆகிடும். +or-10y ஒரே ஸ்டெப்பில் 2 ஈக்குவேஷனும் கிடச்சி போச்சு. அப்போ +10y, x² + y² + 10yங்கிறது ஒரு ஆன்சரு, x² + y² - 10y = 0ங்கிறது இன்னொரு ஆன்சர். ஓகேவா? அதில் செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2, -1 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, 6 இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சென்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுக்கல. இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஃபார்முலா என்ன? x - hc whole square + y - k whole square = r². நம்ம தான் சென்டர் கொடுத்துட்டாங்களே, சென்டர் தான் என்ன? ஹெச்கேங்கிறது தான் சென்டர். சென்டர் என்னன்னு கொடுக்குறாங்க? 2, -1. அடுத்து இதில் சொல்லி பண்ணிடலாம். ஸோ x - hc, x - 2 whole square + y + 1 whole square = r². இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. It passes through the point 3, 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இட்டு passes through 2, -1. எக்ஸ்க்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -1. இதை எடுத்து இதில் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னாலே இந்த பாயிண்ட் எடுத்து இதில் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 - 2 whole square + y -1 + 1. சாரி, 2 - 1 இல்லை, பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, 6 3, 6 3, 6 இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3. ஸோ 3 - 2 whole square ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 6 + 1 whole square = r². 3 - 2 1 1 square 1 6 + 1 7 7 square 49 = r². 49 + 1 50 r² = 50. r தேவையில்லை, நமக்கு r² தானே வேணும். இதில் சப்மிட் பண்ணிடலாம், இல்லை இதை கூட சப்மிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 1. x - 2 whole square + y + 1 whole square = r². r² வேல்யூ 50. இப்போ இதோட